செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் மகளிருக்கு தையல் பயிற்சி வழங்கி வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, விழுப்புரத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான கான்கிரீட் வீடுகள் பயனாளிகளுக்கு கட்டித்தரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளிகள் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் மகளிருக்கு தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுகுறித்து அவரது செய்தி தொகுப்பு. நமது நாட்டில் உள்ள பெண்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்தி அவர்களின் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு திறன் இந்தியா இயக்கத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாநகராட்சி நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்கள் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் இலவச தையல் பயிற்சிகளை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு அரசின் அனுமதி பெற்ற கல்வி நிறுவனத்தின் மூலம் பெண்களுக்கான அனைத்து விதமான ஆடைகள் தைப்பது குறித்த 80 நாட்கள் இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி நிறைவாக மத்திய அரசின் திறன் இந்தியா சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. இதுபோன்ற திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்றுக் கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் தையல் தொழிலில் ஈடுபட்டு தங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என மகளிர் பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க 80 நாள் கிளாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வாரமாக நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நாளைக்கு இது ப்ளவுஸ் தைக்கிறது, சுடிதாரு, இந்த குழந்தைங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தைச்சு பழவிக்கிட்டால் நாளைக்கு அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு இதெல்லாம் பழகுனதுக்கப்புறம் நாங்களும் ஒரு தனியாக ஒரு தொழில் பண்ணி நாங்களும் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம். இது பெண்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு முன்னுரிமையாக இருக்கும். திறன் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இந்த தையல் கிளாஸ் மிஷின் சொல்லித்தரத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முன்ன ஊசி பாசி எல்லாம் விற்றுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் இல்லை, நீங்கள் மாறணும், வந்து இந்த மாதிரியும் கற்றுக்கணும், வெளியே போய் கற்றுக்காதீங்க, உங்கள் வீடு தேடியே நாங்கள் வர்றோம், நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே நிறைய மக்கள் எல்லாம் இருக்காங்க, லேடிஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறோம். நாங்கள் அந்த மாதிரி வெளியே போய் வியாபாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திறன் இந்திய திட்டத்துலேருந்து எங்களுக்கு 20 பேருக்கு உட்கார வச்சு இங்கே வந்து அவங்களே ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. இது வந்து நாங்கள் ஒரு தொழில் மாதிரி, நிறையா லேடிஸ் வந்து எந்த தொழிலும் இல்லாத கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இந்த திறன் இந்தியாவிலேருந்து வந்து ப்ளவுஸு, ஜாக்கெட்டு, சுடிதார் இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன தொழில் மாதிரி நாங்கள் எல்லாம் சொல்லித்தரோங்கம்மா. அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு 20 லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு சிறு தொழில் வந்து அதுக்கப்புறம் எடுத்து செய்யலான்ட்டு இந்த 20 பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து தைக்கிறோம். இலவச தையல் பயிற்சி வழங்குவதோடு அவர்கள் அரசின் கடன் உதவியோடு சுயதொழில் செய்வதற்கான அனைத்து வசதிகளையும் திறன் இந்தியா திட்டத்தின் மூலம் செய்து தருவதாக பயிற்றுனர் ஆர் ரேவதி கூறுகிறார். திறன் இந்தியா திட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்களிடம் உள்ள திறன்களை மேம்படுத்திக் கொண்டு அதன் மூலம் முன்னேற்றம் பெறுவது நமது நாட்டையும் வளர்ச்சி பாதையில் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல வழிவகுத்துள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பாதுகாப்பான வீடுகள் கட்டி பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுகுறித்த அவரின் செய்தி தொகுப்பு. பிரதம மந்திரி நகர்ப்புற குடியிருப்பு திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம், கோட்டக்குப்பம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் 3 லட்சம் ஆண்டு வருமானத்திற்கு கீழ் உள்ள நபர்கள் 1918 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தலா ரூபாய் 2,10,000 மதிப்பில் மானியம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக 37,40,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்றுள்ளன. இதில் இதுவரை 1,665 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள வீடுகள் கட்டும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு முதல் பணிகள் துவங்கப்பட்டு வீடுகள் ஒதுக்கப்பட்டன. 13,070 வீடுகள் 2023ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டு 13 ஒன்றியங்களிலும் 668 வீடுகள் பயனாளிகளுக்கு கட்டி முடிக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 12,402 வீடுகள் தற்பொழுது கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து 24 மற்றும் 25ஆம் ஆண்டு பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களிலும் தலா ரூபாய் 2,82,000 மதிப்பில் 725 வீடுகள் இணையதளம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்காக 21 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளில் 567 வீடுகள் தற்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு மீதமுள்ள வீடுகள் தற்பொழுது கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. பயனாளிகள் கூறுகையில், என் பேர் வெங்கடேசன். நான் வந்து விஏகரம் ஊராட்சியில் விஏகரம் கிராமத்தில் வசிக்கிறேன். எங்களுக்கு பழைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா கூரை வீடாக இருந்தது. அதில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பூச்சிப்பொட்டெல்லாம் அதிகம் வரும், விஷச்சந்தெல்லாம் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரதமர் வீடு கிடச்சிது. அதில் இப்போ நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். எங்கள் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு குடிசை வீட்டில் இருந்தோம், இப்போ கல் வீடு வந்திருக்கு. அதுக்காக ரொம்ப நன்றி.
நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் பயனடைந்த பயனாளிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 668 கிராம ஊராட்சிகளை சேர்ந்த 1200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தற்பொழுது இதன் மூலம் பயன்பெற்று வருகின்றன. 2025-26 ஆண்டிற்கான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 5,17,940 தொழிலாளர்கள் அட்டை வழங்கப்பட்டு அவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இவர்களது அட்டையுடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு வங்கியில் கணக்கு துவக்கப்பட்டு அதன் மூலம் ஊதியம் வரவு வைக்கப்படுகிறது. நபர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 336 ரூபாய் வரவு வைக்கப்படுகின்றது. தற்பொழுது தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தகுதி உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டு 6,20,260 நபர்களுக்கு வேலைக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 4,52,039 குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றனர். இதில் பெரும்பாலும் பெண்கள் பயன்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் கொடி நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது 1 மாத சம்பளத்தை கொடிநாள் நிதிக்கு வழங்கினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முப்படை வீரர்களின் தன்னலமற்ற சேவையால் நாடும் நாட்டு மக்களும் பாதுகாப்பாக இருப்பதாக கூறியுள்ளார். கொடிநாள் நிதிக்கு மக்கள் தாராளமாக நிதி வழங்க வேண்டும் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா ஜப்பான் மன்றத்தில் பங்கேற்றது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த மன்றம் இந்தியா ஜப்பான் இடையேயான பொருளாதார கூட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு தளமாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய மருத்துவத்தில் உலகளாவிய முயற்சிகளை இந்தியா முன்னெடுத்து வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 2025ஆம் ஆண்டிற்கான உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சிமாநாடு நடைபெற இன்னும் 10 நாட்களே உள்ளது என்று அந்த அமைச்சகம் தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. வலுவான ஆராய்ச்சி, உலகளாவிய ஒத்துழைப்பு, மேம்படுத்தப்பட்ட தரம் மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகள் மூலம் பாரம்பரிய மருத்துவத்தில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு சமச்சீர் ஊட்டச்சத்தை உறுதி செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமச்சீரான ஊட்டச்சத்தின் மூலம் கற்றல் திறன் மேம்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், மாணவர்களின் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை மற்றும் திறமையான குடிமக்களாக இது மாற உதவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றதை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள திரு தர்மேந்திர பிரதான், திறமையான இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்குவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். லாபகரமான விவசாயம் குறித்த உதவி குறிப்புகளுக்கு கிருஷி சவேராவுடன் தொடர்பில் இருக்குமாறு விவசாயிகளை மத்திய வேளாண் அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் பயிர் ஆலோசனை வழங்குவதையும் மண் பரிசோதனை போன்ற நடைமுறை குறிப்புகளை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய விதைகள், கரிம உரங்கள், நவீன நீர்ப்பாசன நுட்பங்கள் மற்றும் டிஜிட்டல் விவசாயம் போன்ற தகவல்களையும் வழங்கி வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.